நீ இன்று உன் அப்பன். என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அவசியமானது. என் குழந்தையே, உனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்து விட்டது. இந்த நம்பிக்கை துரோகம் உனக்கு நடந்ததற்கு காரணம் நீதானே. அதனால்தான் இந்த அப்பன் உன்னிடத்தில் உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு கணித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் என்ன செய்வது, யார் என்கின்ற நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்பிக்கை துரோகம் என்பது உடனிருந்து கொண்டு ஒருவர் செய்கின்ற விஷயம். அதனால் உடனிருப்பவரை யாரையும் நீ சந்தேகப்படவில்லை. உன்னோடு இருக்கின்றவர் யாரை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்கவில்லை, நீ பேசியதும் இல்லை. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது என்பதனை பற்றி நீ சற்று சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன் முன்னிலையில் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை, ஏது கிடைக்கிறது என்பதை நீ சரியாக உணர வேண்டும். எதையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோடு எதையும் எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கு இப்போது நேரம் இல்லை. நம்பிக்கை துரோகம் நடந்து விட்டதா? உடனே அதனை வேற்று வேண்டியதுதான் உன்னுடைய வேலை. மீண்டும் மீண்டும் அதற்கு நீ அனுமதி கொடுத்து கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் இன்னும் உன்னை அதிக கேள்விக்குறியாக்கி நிறுத்தி வைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பன் அன்பு உனக்கானது என்று இருக்க வேண்டும். இந்த அப்பன் அன்பு என்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பான நிலைக்கு உன்னை அனுப்ப வேண்டும். எதையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற அப்பன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. என் பிள்ளையே, உன்னோடு நல்லபடியான உறவு ஆடிக்கொண்டிருந்த ஒரு நட்பு உன்னுடைய குடும்பத்திலிருந்து உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அதாவது உன் வயதில் இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரோடு உனக்கு நட்பு சிறு வயதிலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எப்பொழுதும் இவர்களோடு உனக்கு அத்தனை புரிதல் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எந்த விஷயம் வந்தாலும் முதலில் ஓடி சென்று இவர்களிடத்தில்தான் நீ பகிர்ந்து கொள்கின்றாய். எதையுமே நீ விட்டு விடுவதில்லை. இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நாம் வற்புறுத்தியது கிடையாது. ஆனால் இந்த உறவிடம் மட்டும் எதையும் உரிமையாக சொல்வாய், எந்த ஒரு விஷயத்தையும் உரிமை பெற்று கொள்வாய். அந்த அளவிற்கு இவர்களின் மீது நீ அன்பு கொண்டு நடத்தி வந்த ஒரு வாழ்க்கை பயணம் இப்பொழுது இந்த அப்பன் உனக்கு முடிவையும் பெறுகின்றது என்பதை அப்பன் சொல்கின்றேன். இத்தனை பெரிய ஒரு நட்பினை நீ முடிய போகின்றாய். வாழ்க்கையில் நல்ல ஒரு உறவை நீ இப்பொழுது இழக்கப் போகின்றாய். அதனால் உறவு கிடைப்பதோ கஷ்டம் என்பது உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த இந்த உறவை நீ பிரிக்கப் போகிறாய் என்று என் குழந்தை, அப்பன் உனக்கு ஒரு சோதனை கொடுக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாயானால் அப்பன் நிச்சயமாக உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூட தயங்க மாட்டேன். அதே நேரத்தில் இந்த சோதனையில் உன் அப்பன் நான் வெற்றி பெற்று விட்டேனானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற இவற்றையெல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு பழக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று தானே நீ யோசிக்கின்றாய். என் குழந்தையே, இவர்கள் செய்த விஷயத்தை நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன்.
இவர்கள் அப்படி என்ன விஷயத்தை செய்திருப்பார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? சரி, முதலில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்வதை விட நீ சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, நட்பு என்றால் என்ன தெரியுமா? கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, தனக்குள் பிரச்சனை வந்தால் தன்னை நம்பி இந்த நட்பு நம்மிடம் சொன்ன விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதாவது, உனக்கு அவர்களுக்கும் பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் நீ அவர்களிடத்தில் உன் வாழ்க்கை பற்றி சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயத்தை எதை பற்றியும் மற்றவர்கள் அவர்களுக்கோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்ளப்படும் உண்மை என்னவென்றால், அப்பன் நான் ஜெயித்து விட்டேன், இல்லை அவர்கள் எதையுமே பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் இரகசியமாக காத்து வைக்கிறார் என்று நீ சொல்வாயானால் நீ வெற்றி பெற்றாய் என்று அர்த்தம். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, இன்று சில மனிதர்களை நான் பார்க்கின்றேன். அத்தனை விஷயத்தையும் ஒருவரை நம்பி சொல்கின்றேன். தன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் அவர்களிடத்தில் மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இவருக்குள் ஏற்படும் பொழுது அந்த விஷயம் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை இவர்களிடத்தில் சொல்லிவிடுகிறார்கள். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்பதை இவர்கள் சரியாக வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தை கொடுத்திட்டாலும் இதையெல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக எந்த ஒரு உறவையும் இந்த வாழ்க்கை முழுமையும் உன்னால் அழைத்து செல்ல முடியாது. உன்னோடு பிரச்சனை என்றவுடன் உன்னை பற்றிய அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் செய்வதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர்தான் நம்பிக்கை துரோகம். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற வார்த்தையில் உனக்கு உண்மை இருக்கிறது என்பது புரிந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த உறவுகளாயினும் அவர்களிடம் நீ கவனமாக இரு. எல்லோரும் எப்பொழுதும் ஒரு மனநிலையோடு இருப்பதில்லை. அவரவர் நேரத்திற்கு தகுந்தாற் போல, அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன நடந்தாலும் அதில் எப்படியும் தன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய குழந்தையின் எண்ணமாக இருக்குமாலும் என் பிள்ளையே, தெரிந்தோ இது போன்றவர்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. உனக்கும் தெரிந்தோ இது போன்ற மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் நீ நல்ல இடத்தை வழங்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மைகளை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலிருந்தும் நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டால் உன்னை தேடி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெளிவில் கொள்ள முடியும். உன்னுடைய மனது எதையும் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவதில்லை. உன்னுடைய மனது அவ்வளவு எளிதில் எதையும் கடந்து விடுவதில்லை. உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எப்பொழுதும் நான் சரியாக உணர்ந்து கொடுத்து விடுவேன் என்பது உன்னுடைய மனதுக்குள் நினைவில் இருக்கட்டும். இன்று இந்த நாளில் இந்த செய்தி உன்னை வந்து சேர வேண்டும் என்று இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த துரோகத்தினுடைய ஆட்டம் அதிகரித்து விட்டது. என்ன செய்தாலும் இவர்கள் இதை கண்டுபிடிக்கப் போவதில்லை. நாம் தான் இவர்களை அன்பு என்று பெயரில் ஏமாற்றி வைத்திருக்கின்றோம் அல்லவா? என்று பெயரில் இவர்களை நடித்து நடுத்தெருவில்
விட்டு விட்டோம் அல்லவா, இழுத்துவிட காத்து கொண்டும் இருக்கின்றார்கள் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் இவர்களை நம்பி நாம் சென்று விட மாட்டார்கள் என்று சொல்லி, என் குழந்தை, இவர்கள் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்க துணிந்திருக்கின்றார்கள். அதை வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் கொடுத்தது எல்லாம் இதுவரையிலும் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். உன் அப்பன் நான் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டேன் என்பதை இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நம்பிக்கை துரோகம் உன்னை மட்டுமல்ல, நிச்சயமாக அவர்களை வாழ விடாது. நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை ஒரு நாள் அவருக்கு மிக பெரிய துன்பத்தை கொடுக்கும். நாம் செய்தது இத்தனை பெரிய துரோகம் என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. எப்பொழுதும் துரோகம் நினைக்கின்றவர்களுக்கு இந்த அப்பன் அவர்களை சும்மா விடுவது கிடையாது. அவர்களுக்கேற்ற தண்டனையை அப்பன் நிச்சயமாக அவருக்கு வழங்குவேன். அதை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. மறந்துவிடவும் மாட்டார்கள். ஏனென்றால் அந்த தண்டனை அவ்வளவு பெரியது. நான் இருந்து உனக்கு என்ன தந்தேன், எதை கொடுத்தேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த அப்பனின் ஆணைப்படி மீளும் முழுமையாக நம்பிக்கை வைத்து யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சட்டென்று வெளிப்படுத்தி விடாதே. எல்லோரும் இங்கு நல்லவர்கள் இல்லை. ஏதோ நேரத்தில் எல்லோரும் கெட்டவர்கள் இல்லை. ஆனால் என் குழந்தை, இந்த ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நமக்கு தெரிய வரும். அப்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இதையெல்லாம் உனக்கு எப்பொழுதும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அறிவை விட புரிதல் மிகவும் அழகானது, ஆழமானது. உன்னை அறிந்தவர் பலர் இருப்பார்கள். ஆனால் உன்னை புரிந்தவர்கள் சிலர்தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் அல்ல. வேண்டும் என்றே உன்னை அழிப்பதற்காக உன்னோடு சேர்ந்தவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை போன்ற நல்ல குழந்தைகளை, நிச்சயமாக மனது கொண்ட குழந்தைகளை இந்த அப்பன் என்றும் உறுதுணையாக இருந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். வசதியாக வாழ்பவரை விட, வசந்தமாக வாழ்பவரை விட யார் ஒருவர் மற்றவர்களை வாழ வைத்து தானும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களைத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் திரும்பி பார்க்கும் என்பதை புரிந்து கொள். அவர்களுடைய வாழ்க்கைதான் வரலாறாக மாறுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். வாழ்க்கையில் எப்பொழுதும் சுலபமான ஒரு விஷயம்தான். நீ அதிகமாக யோசித்தால் மட்டும்தான் அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதற்காகத்தான் என்பதை தவிர இது போன்ற சில சூழ்ச்சிகளும் உன்னை பாடாய்படுத்தி எடுக்கத்தான் செய்யும். ஆனால் அப்பன் நிற்கின்ற இந்த இடம் உன் வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் வேற்று வேண்டிய இடம் தேவையில்லை. இவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பற்றி இருக்கின்ற எந்த ஒரு நன்மைகளையும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருந்து உன்னை வழி நடத்துகின்றேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை
உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக ஒரு சேர பெற்று கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் இருந்து நடத்துவது என்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் தருவதையெல்லாம் பெறுகின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். வேறு எதுவும் உன்னை பெரிதாக இந்த வாழ்க்கையில் சாய்த்து விடாது. வேறு எந்த விஷயமும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது. அவர்கள் செய்கின்ற பாவம், நீ அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை, அவர்களுக்கு செய்த துரோகம், இதுவெல்லாம் ஒரு நாள் அவர்களை சென்று சேரும் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மனசாட்சி அவர்களிடம் நிச்சயமாக ஒரு நாள் கேள்வி கேட்கும். உன் மீது எத்தனை பெரிய நம்பிக்கை வைத்ததற்கு நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து விட்டாய் என்று. நிச்சயமாக நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.